வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய இந்த ஜேர்னி பங்குச்சந்தையிலே கிட்டத்தட்ட 30 வருஷம். நார்மலாக சனிக்கிழமையிலிருந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக நிறைய விஷயங்களை கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலேயே பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை நிறைய பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. நமது பங்குச்சந்தைகள் பார்த்தீங்கன்னாக்க போன வருடம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா அந்த T+1 செட்டில்மெண்ட், அதாவது ட்ரேட் +1 செட்டில்மெண்ட் இந்தியாவிலே கொண்டு வந்தார்கள். இது உலகளாவிய சந்தைகளிலே பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். இன்னுமே பார்த்தீங்கன்னாக்க உலகளாவிய சந்தைகளில் T+2 செட்டில்மெண்ட் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நாம் பேசக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் இந்த T+0 செட்டில்மெண்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த போன ஃபினான்ஷியல் இயர்லேயே, அதாவது வியாழக்கிழமை அன்று இந்த T+0 செட்டில்மெண்ட்டை ஒரு கண்ணோட்டம் விட்டாங்க NSE as well as BSE. இதில் பார்த்தீங்கன்னாக்க டேர்ன் ஓவர் அன்றைய தினமே கிட்டத்தட்ட 46 கோடி NSEலையும் 12 கோடி ரூபாய் BSEலையும் நடந்திருக்கிறது. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்க 41 மெம்பர் ட்ரேடிங் மெம்பர்ஸ் இந்த ட்ரேடில் 10 ஸ்கிரிப்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 49 யூனிக் இன்வெஸ்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டியை. மேலும் இந்த 41 யூனிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஷார்ட் சைக்கிள் அந்த NICயில் ட்ரேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியை செபிக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். அதேமாரி நிறைய புரோக்கர்ஸ் இது உள்ளுக்குள்ள அந்த ஃபெசிலிட்டி அதை அவங்களுடைய கிளையண்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணணும். அவங்க இந்த ஃபெசிலிட்டியை கிளையண்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க, அவங்களுடைய சிஸ்டம் ரெடியாக வேண்டும். அவங்க சிஸ்டம் ரெடியானா தான் அவங்களால இந்த இதை ஆஃபர் பண்ண முடியும். அப்படின்னா இப்போ இந்த T+0 அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு ஷேரை விற்கிறீங்கன்னா சாயங்காலம் 4:30 மணிக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய பெனிஃபிட்டு. மேலும் இந்த T+0 வரதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய T+1 எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது எடுக்க மாட்டாங்க. அது இருக்க தான் செய்யும். இந்த T+0க்கும் T+1க்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டில் டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கே பணம் வாங்குறீங்கல்ல, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்ஜினல் டிஃபரன்சஸ் ரேட்டில் வரக்கூடும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும் பொழுது சப்போஸ் இப்போ காலையில் 12 மணிக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டு, சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு பே அவுட், அது மாதிரி போடுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த T+0க்கும் T+1க்குமே பார்த்தீங்கன்னாக்க ஸ்ப்ரெட்டு வரக்கூடும். ஸோ ஒரு ஷேரை நீங்கள் இன்னைக்கு விற்கிறதுல வரக்கூடிய ரேட்டும் நாளைக்கு வாங்கி விற்கிறதுல இருக்கக்கூடிய ரேட்ஸும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நிறைய இந்த ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியும் கேஷ் மார்க்கெட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அதுமாரி செபி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் டெபாசிட்ரிஸை இந்த லிஸ்ட் ஆஃப் புரோக்கர்ஸ் இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய பீட்டா வெர்ஷன் ஆஃப் T+0 செட்டில்மெண்ட் அதை ஆன் பீரியாடிக் பேசிஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஒரு பீட்டா வெர்ஷன்லாம் போகும்பொழுது பங்குச்சந்தைகள் ஆகட்டும் சரி, புரோக்கர் ஆகட்டும் சரி, அவங்களுடைய டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகணும். இதுமாதிரி டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் சில புரோக்கரேஜ் சார்ஜஸும் இது மாதிரியான விஷயங்களில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இது இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் பூராவும் இந்த T+0 செட்டில்மெண்ட் இப்பொழுது இந்தியாவிலே வந்திருக்கிறதை எல்லோருக்கும் ஒரு வியப்பாக இருக்கிறது. இதில் நிறைய FIIயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதேமாரி சிஸ்டம் வந்ததுன்னா FIIனுடைய கான்ஃபிடன்ஸ் இந்தியாவிற்கு அதிகரிக்கக்கூடும். அவருடைய பணம் இன்னும் ஃபர்தராக இந்தியாவில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அதேமாரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் ஒரு மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நாளைய தினம் நம்மளுடைய சிறப்பு பதிவிலே வரும் வாரம் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் FI25 இம்பாக்டை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.